Hi guys, so after a very long time 100k subscribers தொட்டாச்சு. So I'm very happy and 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு 100k அடிச்சிருக்கோம். இது ரொம்ப ஸ்லோன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல மாட்டேன். I'm very happy. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து 100k கான Q&A. இன்னும் எனக்கு 100k கான அந்த சில்வர் ப்ளே பட்டன் வரல, வந்தா இதை இங்கே மாட்டிடலாம். 100k வந்து ஸ்டுடியோ டூர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா வந்து ஸ்டுடியோ டூர்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி நம்ம எவால்வ் ஆனோம், சும்மா வந்துட்டு ஒரு ரூமில் ஒரு ஓரமாக தரையில் சப்னாங்கல் போட்டு உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் காட்டுறேன், அந்த ஃபுட்டேஜஸ்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஸோ அது வந்து அந்த 100k ஸ்டுடியோ டூர் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இல்லைனா வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100k வந்துட்டோம், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. என்னோட ரெவன்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும், அண்ட் தென் வணக்கம் டிஎஸ்சியோட மோட்டிவேஷன், ஏன் இந்த சேனல் முதல்ல ஸ்டார்ட் பண்ண, அந்த மாதிரி நிறைய கேட்டீங்க. நிறைய பர்சனல் கொஸ்டின்ஸ் கூட இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இதில் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்துட்டு பெருசாக உங்களுக்கு லேர்னிங் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் தான் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். With that being said, let's get into the video. ப்ரோ உங்க ரெவன்யூ போடுங்க, எடுத்த உடனே வா. நான் ஹானஸ்டா சொல்ல, யூடியூப்ல அவ்வளோ பெரிய பயங்கரமா பே பண்ணுவாங்க அவங்க கிரியேட்டர்ஸ்க்கு அப்படிலாம் கிடையாது. முன்னாடி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ வந்து நார்மலைஸ் பண்ணி கம்மி தான் ஆக்கியிருக்காங்க. ஸோ என்னோட கரண்ட் ரெவன்யூ நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன். 2,78,421 rupees 0.27 பைசா. ஸோ இதுதான் என்னோட யூடியூப் ரெவன்யூ. தமிழ் அரசன் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த இனிஷியல் ஸ்பார்க் வந்து எங்கேருந்து வந்துச்சு, த ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ இந்த சேனலுக்கு ஒரு முகம் இருக்குது. அது இல்லாமல் வந்து நான் முன்னாடி ஒரு சேனல் வச்சிருந்தேன், முடிஞ்சால் அதை ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரிவ்யூஸ், மொபைலே இல்லாமல் மொபைல் ரிவ்யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் எப்படி ஹேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைம்லேருந்து நான் வந்து யூடியூப் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒர்க் ஆகலை. அப்போவே நான் வந்து பண்ணதான் யூடியூப் சேனல். எனக்கு எப்படியாவது ஒரு யூடியூபர் ஆகணுன்ற ஆசை வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்திருக்கு. பட் ஈவென்ச்சுவலி அதை வந்து பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ணிவிட்டு ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தோம். படித்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு ஓரளவு டேபிளாக வந்து கெரியர் போகிற மாதிரி தோணுச்சு. அப்போ ஆரம்பிச்சது தான் இந்த யூடியூப் சேனல். அந்த இனிஷியல் ஸ்பார்க் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா A to Dயோட ஒன் ஆஃப் த வீடியோ தான். அதில் வந்துட்டு என் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே. என்னோட எய்மே பார்த்தீங்கன்னா கொலாப் வித் A to D அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவ்வளோ பெரிய கண்ணியெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் என்ன அந்த ஸ்பார்க்கு நான் சொல்லிடுறேன். ஒரு வீடியோவில் அவர் வந்து இன்னொரு கிரியேட்டரை போட்டு அடி நடிச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாரு, டெக்கு பற்றி அவ்வளோ தெரியாதவங்களே வந்துட்டு எல்லாரும் வந்து டெக் சேனல் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அப்போ டெக்கு தெரிஞ்சவங்களாம் ஏன் டெக்கு பற்றி பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப டீப்பாக வந்து யோசிக்க வச்சிருச்சு. கிட்டத்தட்ட நான் அன்றைக்கெலாம் வந்து தூங்கவே இல்லை, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட்னு நினைக்கிறேன், ஆகஸ்ட்டில் வந்துட்டு ஒரு வீடியோ நான் போட்டேன். அதுவுமே நான் வந்து காட்ட முடியுமான்னு தெரியல, நான் முடிஞ்சால் வந்துட்டு போடுறேன், நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்படி ஆரம்பிச்சதான் வந்து ஹரிஷ் ராஜேந்திரன். ஏன்னா சப்போஸ் எனக்கு டெக் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் வந்து வேறு ஏதாவது பிவட் பண்ணி கூட நான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு யூடியூப்ல எதனா பண்ணணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக டெக் சேனல் தான் பண்ணணும் அப்படின்றது கூட இல்லை. ஸோ இதுதான் ஆக்சுவலான இனிஷியல் ஸ்பார்க். ஸோ நந்தா ப்ரோ, தேங்க்யூ அந்த வீடியோ பண்ணதுக்கு. ஹவு டு ஸ்கேல் த MERN ப்ராஜெக்ட் ஃப்ரம் 1k users to 1 lakh users அண்ட் ஹவு டு மேனேஜ் த அப்ளிகேஷன். இது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு சிஸ்டம் டிசைன் ப்ராப்ளம். இது வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் இதுக்கு வந்துட்டு. அடுத்தது தனுஷ் கந்தன் வந்துட்டு கிவ்அவே கேட்டிருக்காரு. கிவ்அவே ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணியிருக்கோம், நிறைய கான்ஃபரன்ஸ் டிக்கெட்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து சில கோர்சஸ் கொடுத்துருக்கோம், அண்ட் நம்ம வணக்கம் டி சேவை சம்டைம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எந்த மாதிரியான கிவ்அவே அப்படின்னு சொல்லுங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஃபீஸிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணலாம். லோன் வுல்ஃப் ஒரு வீடியோ டிஎம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இவர் வந்து டார்க் சைட் ஆஃப் ஐடி பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் கேட்டிருக்கேன். ரிசர்ச் போயிட்டு இருக்கு, முடிஞ்சதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். வாட் டெக் ரோல் கரண்ட்லி நாட் டிஸ்ட்ராய்ட். நாட் டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் இல்லாத டெக் ரோல், அதாவது நிறைய கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரியான டெக் ரோல், ஹியூமன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான டெக் ரோல் வந்துட்டு மோஸ்ட்லி ஏஆல டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. எப்போ சில்வர் பட்டன் கிடைக்கும்? சில்வர் பட்டன் எனக்கே தெரியாது. நானும் அப்ளை பண்ணிட்டேன், டிரான்சிட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு அப்படின்னா அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டுடலாம். கங்க்ராட்ஸ் ப்ரோ, யூ ஆர் டூயிங் கிரேட். தேங்க்யூ அப்பு. சசியா, கங்க்ராட்ஸ் அண்ணா. வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு ஸ்டார்ட் வணக்கம் டிஎஸ்ஏ அண்ட் வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? ஆக்சுவலி வணக்கம் டிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப தெளிவாக தமிழில் யாராவது சொல்லி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலுமே வந்துட்டு அவங்களால வந்து ஒன்று அவங்க ஃபுல்லாக அந்த பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணல, அப்படியே அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கான வியூஸு ஃப்ரூட்ஃபுல்னஸ் வந்து அவ்வளோ இல்லை. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீயாக பண்ணணுன்றது என்னோட இனிஷியல் பிளான். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு சிலதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டேன்னா அது வந்து கரெக்டான இடத்துல போய் முடியாதுன்றதை நான் கொஞ்சம் முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால தான் வந்து வணக்கம் டிஎஸ்ஏவை வெறும் டிஎஸ்ஏ மட்டும் இல்லாமல் சிஸ்டம் டிசைனும் சரி, ஆக்சுவலாக வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் நம்மளும் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். இப்படி ஆரம்பிச்சது தான். ஸோ இவென்ச்சுவலி இட் இஸ் கோயிங் வெரி குட். கிட்டத்தட்ட நம்ம வந்து 500 to 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போம். செம்மையாக போயிட்டு இருக்கு, ரிசல்ட்ஸும் சூப்பராக வந்துட்டு இருக்கு.
அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். ப்ரோ உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது, நீங்கள் ஏன் கூகுள் மெட்டா அந்த மாதிரி கம்பெனி போக வேண்டியதானே? ஆக்சுவலி நான் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் பண்ணல அப்படின்னா வந்துட்டு அங்கே போனோன்னா நமக்கு வந்து இந்த நான் கம்பீட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கோ அதை வந்து நான் யூடியூப்பில் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் டீச் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் சிஸ்டம் டிசைன் பற்றி பேச முடியாது. ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணுறதோ அதை வந்து இங்கே வந்து பண்ண முடியாது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அர்பித் பையன் என்னோட ஃபேவரட் யூடியூபர் அவர் வந்துட்டு கூகுளில் தான் ஒர்க் பண்ணாரு, பிரின்சிபல் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. பட் அவர் வந்து டைஸ் டிபின்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அது இல்லாமல் யூடியூப்ல வந்து சிஸ்டம் டிசைன் கோர்சஸ் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் வந்து கூகுளில் வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும். அதுக்காக தான் நான் அந்த கம்பெனிஸ் போல. அடுத்தது முகமது இர்ஃப், வாட்ஸ் சஜஷன் ஆர் அட்வைஸ் ஃபார் த பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு டூ கண்டென்ட் கிரியேஷன் ஆன் டெக்? ஜென்ரலாக நான் கண்டென்ட் கிரியேஷன் சொல்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் 10 வீடியோ கண்டிப்பாக கேவலமாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் தாண்டி போனீங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் நல்ல கான்டென்ட் வரும். கான்டென்ட் கிரியேஷன்றது ரொம்ப பெருசு. நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க அந்த வேலை. டெக்கில் வந்துட்டு மிஸ்லீடிங்காக எதுவும் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஜென்யூன் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ. பிரவீன் வந்து கேட்டிருக்காரு, வாண்ட் டு டெவலப்பர் ஃப்ரெஷர் ரெஸ்யூமே டெம்ப்ளேட். ஓவர்லீஃப் அப்படின்ற வெப்சைட்டில் ஜேஎக்ஸ் ரெஸ்யூமே இல்லைனா டிடிசிவின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. விச் டொமைன் அண்ட் டெக் ஸ்டாக் இஸ் பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ஸ்கோப் ஜாப் ஸ்டெபிலிட்டி? ஆக்சுவலாக வந்து நாங்கள் திரு அப்படின்றவர்கிட்ட வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக. அது வேணால் நான் இங்கே கார்டு கொடுக்குறேன். ஸோ அது வந்து போய் பாருங்கள். அதில் வந்து இதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். யுவா அஃபிஷியல், ப்ரோ கேன் யூ மேக் a video for how to take notes in Notion? I use Notion for my daily tracking. Can you share? முடிஞ்சா பண்ணலாம். நான் வந்து டெக்கு நிறைய போட்டதுனால அதெல்லாம் வந்து கவர் பண்ணாமல் இருக்கேன். மேபி அப்பப்போ இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டிக்கும் போடலாம் தான் யோசிக்கிறேன். நான் நோட்ஸனோட ரொம்ப பெரிய ஹெவி யூசர். நிறைய நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்பேன் அண்ட் அதில் வந்து நிறைய ரெஃபரும் பண்ணுவேன். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஆகாஷ் ஸ்கெட்ச், ஆக்சுவலி வாட் கீப்ஸ் யூ மோட்டிவேட்டட் டு அச்சீவ் திஸ் கன்சிஸ்டன்சி? கன்சிஸ்டன்சி வந்துட்டு எனக்கு மோட்டிவேஷனெல்லாம் வராது. இட்ஸ் டிசிப்ளின் தான். இது வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒய் அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சர் இருக்குது. அதை நோக்கி நான் வந்து போய்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான். IMZAR 7890, வாட் ஸ்கில் வில் பி வேல்யூபிள் ஆஃப்டர் 5 years from now even if AI becomes extremely powerful? விவசாயம் தான் ப்ரோ பண்ணணும். எந்த விஷயம்லாம் வந்துட்டு மெஷினே இல்லாமல் நடக்குதோ அது எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்கும். கிரவுண்ட் லெவலில் நம்ம இறங்கி வேலை பார்க்கணும்ல, நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து வந்து ரீப்ளேஸ் பண்ணாது ப்ராபப்ளி. மிதுன் ஸ்ரீனிவாசன் 3 கேள்வி கேட்டிருக்காரு. மேக் அ வீடியோ ஆன் ஹவு டு பி ஸ்ட்ராங் வென் யூ ஆர் ஸ்டடிங் டெக் ஃப்ரம் ஸ்க்ராச். ஓகே, இதுக்கு வந்துட்டு ஹவு டு லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபாஸ்டர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மேபி நான் இங்கே வந்து தம்ப்நெயில் கொடுக்குறேன், அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் மேக் அ வீடியோ அபவுட் டிஸ்கிரைபிங் எ டே இன் யுவர் லைஃப். என்னோட டே வந்துட்டு நான் ரிமோட் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நான் ஆஃபீஸ் போனேன்னா ஏதாவது பயங்கரமாக வந்து போட்டிருக்கலாம். மிஸ்டர் பார்த்திபன் முத்துக்குமார், ஹவு அபவுட் யுவர் ஐ ஆப்ரேஷன், ஹவு மச் யூ ஸ்பெண்ட்? இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் நவ், ஐ ஹாவ் சேம் ப்ராப்ளம். ஓகே, நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஐ ஆப்ரேஷன் வந்துட்டு அந்த ஸ்பெக்டக்கல்ஸில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பண்ண பவர் கரெக்ஷனுக்காக நான் பண்ண ஆப்ரேஷன் பேர் வந்து ஸ்மைல் ப்ரோ ஸ்மால் இன்சர்ஷன் லென்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதனால் பப்ளிக் வீடியோ கிடையாது, வேணும்னா இதை மட்டும் கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. சோர்சஸ் யூ பர்சனலி ஃபாலோ டெய்லி டு ஸ்டே அப்டேட்டட் இன் டெக், கிளவுடு, ஏஐ டூல்ஸ் ஆர் எனி அட்வான்ஸ்டு இன் டெக்? நான் மோஸ்ட்லி யூடியூப் தான் பார்ப்பேன். யூடியூப்ல வந்துட்டு என்னோட ஃபீடு போனீங்கனாலே நிறைய டெக் சேனல்ஸ் தான் இருக்கும். அது இல்லாமல் daily.dev, அதுக்கப்புறம் வந்துட்டு dev.to அப்படின்னு ஒன்று இருக்கும், இதெல்லாம் பார்ப்பேன். அது இல்லாமல் ஒய் காம்பினேட்டரில் ஏதாவது ஃபேமஸாக போச்சுன்னா பார்ப்பேன். அண்ட் ட்விட்டரில் ஏதாவது வந்து பயங்கரமாக எப்படி சொல்கிறது வைரலாக போச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதை போயிட்டு ஃபுல்லாக வந்து அந்த த்ரெட் வந்து படிப்பேன். அண்ட் தென் சஞ்சய், வாட் யூ திங்க் அபவுட் வைப் கோடிங்? இஸ் இட் அ பேட் சைன் ஃபார் SD ரோல்? வைப் கோடிங் வந்துட்டு பேட் தான். ஒன்றுமே தெரியாமல் நான் பாட்டு சும்மா வைபாக வந்து கோட் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா பேடு. உங்களுக்கு வந்துட்டு என்ன கோட் வருது அப்படின்றது தெரிஞ்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணிங்கன்னா அது வந்து ஓகே ஃபைன். ஆனால் ஃபியூச்சரில் வந்துட்டு எல்லாருமே வைப் கோடிங் பண்ணுவாங்க. மோனிஷ் கேட்டிருக்காரு, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கோப் இருக்கா? இஃப் நாட், வாட் டு லேர்ன் ஆன் டாப் ஆஃப் தட்? ஸ்கோப் வந்துட்டு இப்போ இருக்குது, ஆனால் அது வந்து அப்படியே குறைஞ்சிட்டே போக. அண்ட் ஏ வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஃபியூச்சர். HRX AS404, நீ சீக்கிரமாக 1 million பண்ணுவோம் ப்ரோ. வந்தால் நல்லா தான் இருக்கும். உங்கள் டீம் மெம்பர் வந்து வணக்கம் டிஎஸ்சியோட லாஸ்ட் குவார்ட்டி தான் சொன்னாங்க, ட்ரூவா? எஸ், இது வந்துட்டு உண்மைதான். அது என்னன்னா, நான் லைவ் மென்டார்ஷிப் பண்ணுறது கடைசியாக இருக்கும். பட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேங்லேருந்து மென்டார்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது தான் பிளானு. பட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. பட் இதுதான் வந்து நான் கடைசியாக மென்டார் பண்ணுறதா இருக்கும். கதிர் 3K கேட்டிருக்காரு, ப்ரோ டு யூ ஹேவ் கேர்ள் ஃப்ரெண்ட்? யூ செட் தட் இன் ப்ரீவியஸ் வீடியோ. எஸ், ஐ ஹாவ். லோகேஷ் 47 கேட்டிருக்காரு, சரி அப்போ சொல்லுங்கள், பிளாக் கலர் தவிர வேறு எத்தனை கலர் ட்ரெஸ் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி என்கிட்ட வந்துட்டு எல்லா கலருமே இருக்குது. ஒயிட்டு, ரெட்டு, மரூன், பர்பிள், க்ரீனு, ரெட்டு, பிங்க்கு, எல்லா கலர்லையும் நான் வந்துட்டு ட்ரெஸ் வச்சுருக்கேன். பட் மோஸ்ட்லி வந்துட்டு கேமராவில் அப்பியர் ஆகிறப்போ இல்லைனா என்னோட ஏதாவது ஒரு டெக் ஈவெண்ட்ஸ்லாம் போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் போட மாட்டேன். இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன கதை இருக்குது.
என்ன அப்படின்னா when I wear black எனக்கு வந்து அது ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் டு அச்சீவ் சம்திங் அப்படின்றது தான். ஸோ அதனாலே நான் வந்து பிளாக் போட ஆரம்பித்தேன். கிருத்திக் வந்து கேட்டிருக்காரு, ஆஃப்டர் 35 ஏஜ் ஐடி பீப்புள் வில் டிசப்பியர், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ் அண்ட் ஏ வில் ரீப்ளேஸ் டெவலப்பர். ஆக்சுவலி 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஐடியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்க முடியும், ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா. அப்படி சம்பாதிக்கிற காசை ஒழுங்காக வந்து சேர்த்து வச்சிங்கனாலே வந்து போதும், மற்றபடி வேறு எதையும் பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு ரிட்டையர் ஆகிடுவீங்க அந்த டைமில் நீங்கள் நல்லா வந்து சம்பாதிச்சிருந்தீங்கன்னா. அண்ட் அதை வச்சு உங்களால் வந்துட்டு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கரெக்டாக இருந்தால் உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக சர்வே ஆக முடியும். ஸோ பிக் ஃபேன் ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ என் ஹீரோ. இது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆல்ரெடி இவர் கூட வந்து பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு சைபர் செக்யூரிட்டி எந்தூசியாஸ்ட் அண்ட் ஹேக்கர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 11th நாங்கள் வந்து ஒன்றா படித்தோம். ஸோ thank you for being a fan. Mukesh Annadurai, at first which role you got into your placement and how did you prepare? நான் வந்து பெரிய பிளேஸ்மெண்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணேன், அதனால் வந்து எனக்கு வந்த எல்லா கம்பெனியும் ஈஸியாக இருந்துச்சு. ஃபைனலி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண கம்பெனி எங்கள் காலேஜுக்கு வரல, அதனால் வந்து கிராக் பண்ண முடியல. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபேஷியோன்னு ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்னாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிஇஓட ஃப்ரெண்டு இன்னொரு கம்பெனி வச்சுருந்தாரு, அது வந்து மினரல் ட்ராப்பு, அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு லிங்க்டின்ல வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, பிட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அங்கே வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ்லாம் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம், ஒரு யூஐ லைப்ரரி பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு ChatGPTலாம் வரதுக்கு முன்னாடி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமேசானோட MLS கிராக் பண்ணேன், அது வந்து ஒரு 2 months போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோஹோவில் வந்துட்டு இன்டர்ன் கிராக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜோஹோவில் ஒரு 1 year பண்ணியிருப்பேன் இன்டர்ன்ஷிப் மட்டுமே. 3 months வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் வந்து 1 year வந்து இன்டர்ன்ஷிப்பு. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1.5 years வந்துட்டு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணேன். ஸோ ஜோவில் மட்டும் ஒரு 2.5 yearsலேருந்து 2.8 years சம்திங் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஹைப்ரோக்கு ஸ்விட்ச் ஆனேன். ஹைப்ரோக்கு ஸ்விட்ச் ஆகிற டைமில் ஒரு 4-5 ஆஃபர் வந்து கையில் வச்சுருந்தேன். ஸோ ஹைப்ரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 1 yearக்கு மேலே ஆயிடுச்சு, 1 year 3 months சம்திங் வந்து ஆகியிருக்கும். ஸோ இதான் என்னோட என்டையர் ஜேர்னியுமே இதுதான். அண்ட் இந்த 100K வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி என்னோடய ஃபேமிலி. என்னை வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஐ எம் டூயிங் வெரி கிரேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மை ஃபேமிலி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எஸ்பெஷலி மை ரூம்மேட்ஸு. அமைதியாக நான் வந்துட்டு ஷூட் பண்ண போகிறேன்னு சொன்னால் அமைதியாக அவனுக்கு ரூமில் போய்ட்டு தாப்பால் போட்டுப்பாங்க. இந்த சப்போர்ட் இல்லைன்னா என்னால் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் யூடியூப் வீடியோஸே பண்ணியிருக்க முடியாது. ஆப்வியஸ்லி என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் இல்லை அப்படின்னா என்னால் வந்துட்டு ஒரு நல்ல ஃபோன் வாங்கியிருக்க முடியாது, என்னால் வந்துட்டு எதுவுமே வாங்கியிருக்க முடியாது. ஸோ தேட் ஆஸ் வெல். அண்ட் ரொம்ப 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 பெரிய சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஆப்வியஸ்லி நான் வந்து அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னா நான் வந்து சொல்லிட்டே போகணும். ஸோ இதோடய நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக எனக்கு இருந்த ஃபெல்லோ யூடியூபர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபெல்லோ யூடியூபர்ஸ் கூட நான் வந்துட்டு ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணல, இல்லை அவங்ககிட்ட வந்து நான் நெட்வொர்க் பண்ணல அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு தெரிஞ்சிருக்காது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஹெச்ஆர் நவீன். ஏன்னா நான் வந்து ஒரு யூடியூபர்னு நானே என்ன நம்பலை, நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்பலை, 100K வர வரைக்குமே நான் நம்பலை, அது வேறு விஷயம். பட் நான் வந்து ஒரு 3K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருந்தேன், ரொம்ப பெரிய வீடியோஸ்லாம் நான் பார்க்கல. அப்போ அவர் வந்து என்னை ரீச் அவுட் பண்ணி ஒரு பாட்காஸ்ட்டுக்கு கூப்பிட்டு அவர் கேட்ட கேள்விகளுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணதுனால தான் வந்துட்டு அது பயங்கர வைரலாக போச்சு அந்த டைமில். அதுலேருந்து எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அந்த சான்ஸை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு க்ரோ ஆனேன். ஸோ ஹெச்ஆர் நவீன் ப்ரோ உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு வந்து ஹார்ட்வேர் டெக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ராஸ்பெரி பை, அட்ரினோ, அதுக்கப்புறம் ரிலேஸ் அண்ட் சென்சார்ஸ்லாம் வச்சுட்டு ரோபோட்ஸ் பில்ட் பண்ணுறது, ஆட்டோமேஷன்ஸ் பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் IoT வந்து கிரியேட் பண்ணுறது, நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் பண்ணி அந்த சாஃப்ட்வேரையும் இந்த ஹார்ட்வேரையும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கீழே வந்துட்டு ஹார்ட்வேர் அப்படின்னு பயங்கரமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஹார்ட்வேர் பற்றியும் வந்து வீடியோ போடலாம் அப்படின்றது யோசிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட எடிட்டர்ஸ், நம்ம எடிட்டர்ஸ் இல்லைனா நம்மளால் வந்து இவ்வளோ வீடியோஸ் வந்து புஷ் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் எஸ்பெஷலி நம்ம தம்ப்நெயில் எடிட்டர், நம்ம சேனலுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது நம்மளோட தம்ப்நெயில் எடிட்டர். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதேஸ்வரன் ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஸ்டன்னிங்கான தம்ப்நெயில்ஸ்லாம் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு யாரும் இந்த வீடியோலாம் கிளிக் பண்ணியே பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன் இந்த வீடியோக்கு நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே வந்து தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தட்ஸ் பீன் இட். கீப் லேர்னிங். பை.